ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு மினி vlog தான் பார்க்க போகிறோம். என்னுடைய பர்த்டே என் பசங்க எனக்கே தெரியாமல் பசங்களும் என் ஹஸ்பண்டும் போயிட்டு நைட்டே கேக் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ நைட்டே கட் பண்ணுறதா தான் ஐடியா, பட் கட் பண்ண முடியல. ஸோ தூங்கிட்டோம், நல்லா தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் 27th February. ஸோ ஆல்மோஸ்ட் லேட் வீடியோ தான், பட் ஸ்டில் நான் போஸ்ட் பண்ணுறேன். 27th வந்து காலையிலே எழுந்துட்டு கேக்கெல்லாம் வெட்டிட்டோம். கேக் வெட்டிட்டு என் பசங்க எனக்கு ஊட்டுறது, என் ஹஸ்பண்ட் ஊட்டுறதுன்ட்டு அப்படியே போயிடுச்சு அன்றைக்கி. ஸோ அன்றைக்கி ஆக்சுவலாக நாங்கள் ஊருக்கு போக வேண்டியது, ஏன்னா அன்றைக்கி மசானா கொள்ளை இருந்தது எங்கள் ஊரில். ஸோ செலிப்ரேஷன் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் அங்கே. சரி, காலையிலே எழுந்து கேக்கெல்லாம் வெட்டிட்டு, ஆக்சுவலி நாங்கள் காலையிலே எழுந்துச்சி ரெடியெல்லாம் ஆகிட்டோம். ஸோ போகிறதுக்கு முன்னாலே கேக் வெட்டிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கேக்கெல்லாம் வெட்டிட்டு சாப்பிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். இங்கேருந்துலேருந்தா கோயம்பேடு பஸ் ஸ்டாப் போயிருந்தோம். அங்கே போயிட்டு ஆக்சுவலாக பார்க்க போனால் இன்றைக்கி ஐடியா வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து சென்னையிலேருந்து ஷிஃப்ட் ஆக போகிறோம். எங்கள் ஊருக்கே நேட்டிவ் ஹஸ்பண்ட் நேட்டிவ் பிளேஸ்க்கே போக போகிறோம். அதனால் போயிட்டு பசங்களுக்கு ஸ்கூல் பார்க்கணும். சரி, ஸ்கூல் என்ன பார்க்கலாம் அப்படின்ட்டு செய்யாரில் தான் ஆக்சுவலாக அங்கே போய் எந்த ஸ்கூல் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்ட்டு போனோம். அப்புறம் போகும்போதே பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்தில் இறங்கிட்டோம். காஞ்சிபுரத்தில் இறங்கி சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு ஸோ பஸ்ஸில் போனோம். போகும்போது கூட என் பசங்களோட இதுதான் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ட்ரிப்பு ஜாலியாக இருந்தது. அப்புறமேட்டு என்ன பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு வளையலும் வாங்கியாச்சு. என்னதான் இருந்தாலும் அந்த பர்த்டேக்கு ஹஸ்பண்டுக்கு வாங்கி கொடுக்குற அந்த வளையலுன்றது ஹாப்பினஸ்ஸே வேறு மாதிரி. என் ஹஸ்பண்ட் எனக்கு வளையல் பூவெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. சாரி, பூ எடுக்க முடியல. அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டோம். இதுதான் விக்ஷம் ஸ்கூலு, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் விக்ஷம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைமே நான் அந்த ஸ்கூலை பார்க்குறேன். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த செய்யாறு சரௌண்டிங்ஸில் எது பெஸ்ட்டுன்னா சொன்ன ஸ்கூல் வந்து இந்த விக்ஷம் அண்ட் ப்ளஸ் எய்ம்ஸ் தான். இந்த 2 ஸ்கூல் தான் சொன்னாங்க. ஸோ இதுதான் இந்த விக்ஷம் இன்டர்நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூல். ஸோ இப்படி தான் போகணும். இதுதான் மெயின், இதுதான் சரௌண்டிங்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த டிராஃபிக்கு அதெல்லாம் இல்லை. ஸ்கூல் வந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்தது. பசங்க வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. இப்போ இங்கே பழைய படித்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 90% வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஹிந்தி பேசுகிற பசங்க தான் மோஸ்ட்லி இங்கே எஸ்பிஆரில் சிட்டியில் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அங்கே வந்து ரொம்ப ரேர் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது. பட் இங்கே போனால் நாங்கள் வந்து ஆக்சுவலாக தமிழ் பேசுகிற பசங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனாலே பசங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஸ்கூலில் ஃபார்ம் எல்லாம் வாங்கிக்கின்னு ஃபில் பண்ணி கொடுத்துட்டு எங்களுக்கு ஓகே ஆகிடுச்சு. பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு. அப்புறம் நேராக ஊருக்கு போயிட்டோம். சரி, மசானா கொள்ளைக்கு எல்லாம் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. போலீஸ் எல்லாம் இருந்துச்சு. சரி, மேபி இதெல்லாம் ஆகும் இல்லையா, எதனா கலாட்டா அந்த மாதிரிலாம் ஆகும். போலீஸ் எல்லாம் இருந்தது. ஸோ இந்த மாதிரி கல் இழுக்கிறது அதெல்லாம் நிறைய பேர் பண்ணாங்க. மேபி அதை வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வேண்டுதல் எதுனா நிறைவேறிச்சுன்னா அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றுறதுக்கோசரம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இது பார்க்கும்போதே எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் தான் வருது. கல்யாணம் ஆகிட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு குழந்தை கொஞ்ச நாள் இல்லை. கொஞ்ச நாள் குழந்தை இல்லாமல் இருக்கும்போது எங்கள் அப்பாவும் இதே மாதிரி தான் கல் இழுத்தார். இதே மாதிரி அந்த எலுமிச்சை பழம்லாம் குத்தி முதுகில் குத்தி இந்த மாதிரி கல் இழுத்து தான் எனக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு அந்த இது பண்ணார். ஸோ எனக்கு இது பார்க்கும்போதே எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் தான் வருது. அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு தான் நான் வந்தாச்சு. அதனாலே என் பேர் வந்து பரமேஸ்வரின்னு தான் கூடுவாங்க. இப்போது என் பேர் வச்சுருந்தே பரமேஸ்வரின் தான். ஸோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேண்டுதல் அவங்கவுங்க நிறைவேற்றிக்கின்னு அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தர் ஒரு மாதிரி இவங்க வந்து கட்டை மேலே நடக்கிறாங்க. பார்த்தீங்களா, அந்த கட்டை வச்சுட்டு அந்த கட்டை மேலே இங்கத்துலேருந்து அந்த மசாலா கொள்ளை இது போகிற மட்டும் அவங்க இந்த இதுலேயே தான் போகணும். அந்த டிஜே மாதிரியெல்லாம் அந்த டிராக்டர்லேயே வச்சு சவுண்டு டான்ஸு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பசங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்தீங்களா அந்த குக்கியில் அப்படியே முதுகில் சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க.
இவங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கால் மட்டும் இது பண்ணிவிட்டு காலை மட்டும் கட்டியிருக்காங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் யாருக்குமே ஓப்பனாக சொல்லணும்னா ரத்தமே வரல. அவங்களுக்கு வந்து அந்த உண்மையான பக்தியோ இல்லை உண்மையான அந்த இது இருக்கும்போது நம்மளுக்கு சும்மா கொஞ்சம் எதனா ஊற்றி போட்டுனாவே ரத்தம் வருது வலிக்குதுன்னு சொல்லுவோம். பட் அவங்களாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அந்த மனசார அந்த வேண்டுதலை வச்சுட்டு செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த ஒரு எதுவுமே ஆகாமல் அவங்க அந்த மாதிரி பண்ணும்போது அது அதெல்லாம் ரொம்ப இது இல்லைங்களா? பார்க்கும்போதே எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு பார்க்கும்போது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வேஷம் போட்டுட்டு காளி வருது அப்படின்ட்டு எல்லாம் ஓடி வந்தாங்க பசங்கலாம். அது விரட்டிட்டு வரோன்னு சொன்னாங்க. பட் பார்த்தா அதெல்லாம் ஏதோ ஓடியே வரல அந்த காளி வேஷம் போட்டுட்டு. மெதுவா நடந்து அப்படியே திரும்பிடுச்சு அந்த பக்கம் போயிட்டாங்க. என் பசங்களாம் ஐயையோ! தொரத்திட்டு வரோன்னே அவங்களாம் இல்லவே இல்ல. போய் எங்கேயோ ஒளிஞ்சிக்கினாங்க என் பசங்கலாம் இல்ல. ஸோ தேர் வருது, சாமியெல்லாம் இருக்கு. ஸோ எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. அந்த ஊர் இது வந்து ஆக்சுவலாக எங்கள் ஊரில் நடக்கிறது தான். எங்கள் ஹஸ்பண்ட் ஊர் தான் இது. எங்கள் ஊரில் நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா காளி பார்த்தீங்கன்னா வேஷம் போட்டுட்டு அப்படியே துரத்தின்னு வர்றது. பட் யாரையும் துரத்தலை பார்க்க போனால் அவங்க சொன்னது என்னென்னா எல்லாரையும் துரத்திட்டு வரோன்னாங்க. பட் இவங்க துரத்தலை யாரையும். அப்படியே அங்கே மட்டும் ஆடிட்டு அப்படியே போயிட்டாங்க. அத்தை வம்பு இழுக்கிறதுக்குன்னே நிறைய பேர் கிளம்பிடுவாங்க. கூட டான்ஸு ஒரே இதுதான். இது வந்து எங்கள் ஊர் மட்டும் இல்லை, அவங்கவுங்க சொந்தக்கார் கூட எல்லாரும் வந்திருந்தாங்க. அவங்க சப்போஸ் பக்கத்து ஊரில் இருக்கிறவங்க, அப்புறமேட்டு இந்த ஊரில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க, அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. இது வந்து மோஸ்ட்லி அங்காளம்மா பரமேஸ்வரி என்ற சாமிக்கு பண்ணுற திருவிழா தான். இங்கேயே இந்த தேரோட அங்கேயே ஒரு கோயில் இருக்காங்க. நமக்கு பெரிய கோயில் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா சாமி எவ்வளோ அழகாக அலங்கரிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல, எவ்வளோ அழகாக இருக்காங்க சாமி. ஆக்சுவலாக வரும்போதே அன்னதானம் போட்டாங்க. ஊரில் வரும்போதே நாங்கள் சாப்பிட்டதை பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இருக்காரு மெரூன் ஷர்ட் போட்டுட்டு. இங்கே தாங்க ரீசெண்டாக போவார் என் ஹஸ்பண்டு. வில்லேஜ் சைட்லலாம் போயிட்டீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுவார் என் ஹஸ்பண்டு. பக்கா வில்லேஜ் லுக்கு தான். பார்த்தீங்களா அந்த டிராக்டர் கிட்ட இருந்து மெரூன் ஷர்ட் அவர் தான் என் ஹஸ்பண்டு. இதுதான் சாமி தேர் எவ்வளோ அழகாக இருக்காங்க. நல்லா அலங்கரிச்சு நல்லா டெக்கரேட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. சரி அப்படியே தேர் போக போக என் ஹஸ்பண்டும் சொன்னாங்க கூடவே போ அந்த கோலம் அந்த மசாலா கோலம் மட்டும் போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுக்கும் என்ன பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். சரி நேற்று நாங்களும் அப்படியே கிளம்பிட்டு அந்த தேர் பின்னாலே அப்படியே போயாச்சு. அப்படியே ஊருலேயே போயிட்டு நாங்கள் கொஞ்சம் இடத்துல வரதுக்கு டைம் ஆகிடுச்சுட்டு ஒரு இடத்துல அப்படியே ஹால்ட் ஆகிட்டு உக்காந்துட்டோம். சரி மெதுவாக வரும் அப்படின்ட்டு. ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் முக்கால்வாசி எல்லாமே பங்காளிங்க, அப்புறமேட்டு எங்கள் சின்ன மாமனார் சின்ன மாமியார் அந்த மாதிரி எல்லோரும் பக்கம் தான். தூரம்லாம் இல்லை, எல்லாம் ஒரே ஊர் தான். பார்த்தீங்கன்னா இல்லை அவங்கவுங்க சொந்தக்காரு அவங்கவுங்க அப்படியே போகிறாங்க. நம்மளாம் ஆக்சுவலாக நான் வந்து போகணுன்னா ஐயோ போகணும் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணிட்டு போகணும் வரணும்னா அதே ஒரு பெரிய சும்பேறி. பட் அங்கே இருக்கிறவங்கலாம் சாமின்னு வரும்போது அந்த டைம் ஸ்பெண்ட் அந்த வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு அந்த ஒரு நாள்னா கூட காலையில் வராங்க, அதை பார்த்துட்டு உடனே அவங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க போயிடுறாங்க. பட் அந்த பாலாஜி கோசம் வர்றதெல்லாம் பெரிய விஷயம் தான். இனிமேல் நாங்கள் அங்கே தான் இருக்க போகிறோம். இனிமேல் எல்லா பண்டிகையும் எல்லாமே பார்க்குற மாதிரி தான் இருக்கும் இனிமேல். இந்த மாதிரி நீங்களும் தெரிஞ்சவங்க யாரா இந்த மாதிரி வேண்டுதல் வச்சு பண்ணியிருந்தாங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள்.
அப்புறம் ஸ்கூல் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களுக்கும் அந்த சர்க்கிளில் ஸ்கூல் பற்றி எதுனா ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். பட் ஆல்மோஸ்ட் நாங்கள் டிசைட் பண்ணிட்டு ஒரு விஷயம் தான் இருக்குது. பட் எனி சஜஷன் இல்லை எதுனா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா இப்போதைக்கு எங்களுக்கு நான் அது வரைக்கும் அந்த ஸ்கூலெல்லாம் பார்க்கல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இருக்கிறது சென்னையில் தான். ஸோ நாங்கள் கேட்ட வரைக்கும் முக்கால்வாசி பேர் விருட்சம் ரொம்ப நல்ல கோச்சிங் தராங்க, ரொம்ப நல்லது, நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருந்தா ப்ளீஸ் சஜஸ்ட் பண்ணுங்கள். இங்கே பார்க்கறதுக்கு தான் பார்க்கறதுக்கு இல்லை, உண்மையிலே பையன் சின்ன பையன் தான். ஆனால் அவனோட கூட்டாளிங்கெல்லாம் ஒரு 20+, 30+ அப்படிங்கிறவங்க தாங்க என் பையனோட கூட்டாளிங்க. அவன் வந்து சின்ன பசங்க கிட்டலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது இல்லை, பெரிய பெரிய ஆளுங்கிட்ட தாங்க. இங்கே பாருங்க, இவங்க யார் இருக்கிறாங்களோ இல்லை என் பையன் போய் ஃபஸ்ட்டு விளாண்டுக்கிறாங்க. போயிட்டு உக்காந்துக்கிட்டு அந்த இதுவே இல்லை, அவங்க அப்பா மாதிரியே டோட்டலாக அப்படியே ஃபுல்லாக ஆக்ட் ஆகிட்டான். அந்த வில்லேஜ் இதுக்கு அப்படியே டோட்டலாக ஆக்ட் ஆகிட்டான் என் பையன். நாங்கள் உட்காந்து கை காட்டுறான். அவன் என்ஜாய் பண்ணுறான். மோஸ்ட்லி நாங்கள் வந்து இங்கே சென்னையில் வந்து என் பசங்களை நாங்கள் வெளியவே விட மாட்டோம். ஸ்கூலில் விட்டாங்க வீட்டுக்குள்ளேயே அடித்து என்ன சொல்கிறது, ஒரு கோழி எடுத்து தூண்டுகளை எப்படி அடிச்சு வைப்போம்னு நிஜமாக சொல்கிறேன். அது வரைக்கும் அப்படி தான் பண்ணுவேன். ஏன்னா பசங்க வெளியே விட்டாங்க, பசங்க சேர்ந்து சண்டை வரும், ஸோ நான் எப்போவுமே வெளியே அனுப்பவே மாட்டேன். ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து அடிச்சேன்னா யாராவது கொடுத்தேன்னா ஹோம்ஒர்க் செஞ்சாங்கன்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே நான் வந்து லாக் பண்ணேன்னா நெக்ஸ்ட் டே தான் நம்மளுக்கு அதுவே தருவேன் ஸ்கூலுக்கு போகிறது. அந்த மாதிரி தான் வச்சுட்ருக்கேன். இப்போ வந்து பசங்களுக்கு இது வெளியே பார்க்குறது இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறது, ரொம்ப இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு அந்த மசாலா பள்ளிக்கு போகிறோம். சின்ன மாமனார் எல்லாம் சொந்தங்களாங்க. இல்லைன்னா என் ஹஸ்பண்ட் சைடு தான், எங்கள் சைடு கிடையாது, என் ஹஸ்பண்ட் சைடு தான். சின்ன மாமனார், என் பொண்ணோட ஃப்ரெண்டு. இந்த பொண்ணு சின்ன பொண்ணு, என் பொண்ணுக்கு வந்து அத்தை முறை. அப்படியே அங்கேயே அங்கங்கே மோரெல்லாம் கொடுத்தாங்க. அப்படியே என் பொண்ணு ஒரு 2 கிளாஸ் குடிச்சிட்டா, நான் ஒரு 3 கிளாஸ் குடிச்சிட்டோம். அப்படியே குடிச்சிட்டு அப்படியே நடந்து போயிட்டு அப்படியே அந்த ஸ்பாட்டுக்கு நாங்கள் என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ இதுதான் செஞ்சு வச்சுருந்தாங்க, மண்ணிலே சிலை மாதிரி செஞ்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் போகும்போது எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு வில்லேஜில் ஒரு பழக்கம் இருக்குமா என்னன்னு தெரியல. பட் இங்கே வந்து எனக்கு இப்படி தான். லாஸ்ட் இயரும் போயிருந்தேன் நான், இந்த இயரும் போயிருந்தேன். ஸோ இப்போ தான் ஜனங்க ஒருத்தர் அப்படியே வர ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா. அது ஏதோ காய்ங்க, அந்த கடலக்காய் அதெல்லாம் வந்து எப்படின்னா இது வந்து தூக்கி போடுவாங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க கொல்லி அவங்க நிலத்துல போட்டால் நல்லா வளையும்.
அப்படின்னு ஒரு இது. ஸோ கீழே தூக்கி போடுறது என் பசங்களை பொறுக்குறாங்க. அப்படியே எடுத்து இந்தாம்மா அப்படின்ட்டு. ஸோ எல்லாரும் அவங்கவுங்க வந்து அந்த எலுமிச்சை பழம் தூக்கி போடுறாங்க. அதெல்லாம் போட்டுட்டு எல்லாம் அவங்க எடுத்தாங்க. இதெல்லாம் பார்த்தவங்க அந்த டான்ஸ் போகலாம். அப்புறம் லாஸ்ட்டு இந்த சைடில் வந்து ஒரே டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தான். என் பையனை கூப்பிட்டாங்க. என் பையன் பார்த்துட்டு பர்ஃபார்மன்ஸே வரலன்ற நடந்துட்டுக்கிறான் என் பையன். அவங்க எவ்வளோ பண்ணுறாங்க ஆட வைக்கிறதுக்கு. பட் நான் வந்து ஆடவே மாட்டேங்கிறாங்க. வெக்கப்படுறான். நான் எவ்வளோ சொன்னேன் வெக்கம்லாம் படாத நான் ஆடுறேன்னா கூட வெக்கம் பொத்தி அதான் ஒரு ஜன்னு ஜோக்கு வர மாதிரி பொத்தி வளர்த்த மேகலை வெக்கம் நைட்டு போகலன்ற மாதிரி அவர் வெக்கமாகிறாரு. எவ்வளோ ட்ரை பண்ணாங்க அவங்களோட இதுவை வெளியேற்று வரத்துக்கு. பட் வெளியில் விட்டுட்டாங்க செல்போனாக்கா அப்படின்ட்டு. புளியாங்காய் சாப்பிடுறாங்க. புளியாங்காய் அவங்க போட்டு புளியாங்காய் திருப்பி பட் நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி டே ஃபுல்லாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. காலை எழுந்தோம், கேக் கட்டிங் பண்ணோம், ஸ்கூலில் பார்த்தோம், பசங்களுக்கு அட்மிஷன் பண்ணோம், அப்புறம் போனோம் கோயிலில். இதெல்லாம் பார்த்து செலிப்ரேஷன் எல்லாம் நல்லா கிராண்டாக இருந்துச்சு. பசங்களும் ஃபுல் என்ஜாய் தான். நம்ம சிட்டி சைடெல்லாம் இதெல்லாம் பார்க்கவே முடியாது. இந்த என்ஜாய்மெண்ட் எல்லாம் கிடைக்காது. அதான் அந்த வில்லேஜ் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் இதெல்லாம் வில்லேஜ் தாங்க. ஒரே ஸ்டெப்பே ஃபாலோ பண்ணுறாங்க என் பையன். ஸ்டார்டிங்லேருந்து எட்டு வரைக்கும் அப்பா இது வேலைக்கு இது இறங்குறாப்பான்னு அவனை அடிச்சுட்டு போட்டேன். அவங்க போய் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ண போயிடுறாங்க. இவன் ஒரு ஸ்டெப்பு தவிர வேறு ஸ்டெப்பே போட மாட்டேங்கிறான். அப்படியே அங்கேயே டைம் ஆயிடுச்சுங்க. இருட்டிச்சு ஃபுல்லாக. அப்படியே நடந்து போயினே இருந்தோன்ற மாதிரி போயின்னு இருந்தோம். அப்புறம் லாஸ்ட்டில் வில்லேஜ்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே ஒரு அங்காளம்மா பரமேஸ்வரி கோயில்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அங்கே தான். அங்கே போயிட்டு வரும்போது சாமியெல்லாம் கும்பிட்டு ஸோ அவ்வளோதாங்க கிளம்பிட்டோம். பஸ் ஸ்டாண்டு கிட்டே வந்துட்டோம். ஸோ அன்றைக்கி நைட்டே வீட்டுக்கு ரிட்டர்ன் வர மாதிரி. ஸோ பஸ் ஸ்டாண்ட் கிட்டே வந்துட்டோம். பஸ் ஸ்டாப் கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பஸ் வந்துட்டோம்.